الحمد لله الذي وعد ووفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين، فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله، وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. صدق الله العظيم. வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழனைத்தும் கொடுத்தாமல் பண்புள்ளார். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக அனுமதிக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்நாளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடத்துமாறும், அவனுடைய விலக்கல்களை கொண்டு கொண்டாகவே பகிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து விதமான படைப்பினங்களுக்கு மத்தியிலும், அவனுடைய அனைத்து விதமான மக்லூக்காத்துகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் தஆலா விசேடமான சிரேஷ்டமான படைப்பாக மனிதன் என்ற படைப்பினை படைத்த பிற்பாடு நபி ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற முதல் படைப்பினை படைத்த பிற்பாடு அல்லாஹ் தஆலா அவ்விருவரையும் சுவனத்துக்குள்ளால் நுழைவிக்கும் பொழுதே, கண்ணியமானவர்களே, மனித படைப்பினுடைய ஆரம்ப சந்தர்ப்பத்திலேயே, மனித படைப்பினுடைய ஆரம்ப சந்தர்ப்பத்திலேயே படைத்தவன் அல்லாஹ் தஆலா ஹலால் ஹராமினுடைய கட்டுப்பாட்டினை, ஹலால் ஹராமினுடைய கோட்பாட்டினை, ஹலால் ஹராமினுடைய வரையறையினை படைத்தவன் அல்லாஹ் தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்ப தருணத்திலேயே ஏற்படுத்திவிட்டான். வயா ஆதம் குல் அன்த வஸௌஜுகல் ஜன்னஹ் ஃபகுலா மின் ஹைது ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நபி ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவனத்துக்குள்ளால் நுழையுங்கள். சுவனத்துக்குள்ளால் நுழைந்த பிற்பாடு ஃபகுலா மின் ஹைது ஷி'துமா, நீங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இதோ இருக்கிறதல்லவா இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கிவிடக் கூடாது. இம்மரத்தின் பக்கம் நெருங்கி இம்மரத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் இருவரும்
விடக்கூடாது. அவ்வாறு நீங்கள் இம்மரத்தின் பக்கம் நெருங்கிவிட்டால், இம்மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பிடித்து விட்டால் நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். வாலிமும் அலா நப்சி, தங்களுக்கு தானே அநியாயம் செய்தவர்களாக கருதப்படுவீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்ப தருணத்திலேயே ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் மகாபெரும் வேறுபாட்டை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் மகாபெரும் தெளிவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்தவில்லை. நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தடை செய்யவில்லை. நீங்கள் திருடக்கூடாது என்ற தடையை அல்லாஹ் முன்வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, பக்குலாமின் ஐசுமா, இது ஹலால், இது முபாஹ். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இஸ்லாமிக் ஷரீஅா, இது ஷரீஅத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே மனித படைப்பினுடைய ஆரம்ப தருணத்திலேயே அல்லாஹ் தஆலா ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மகாபெரும் வேறுபாட்டினை, மகாபெரும் விழிப்புணர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய இபாதத்தினுடைய பகுதி முதல் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்வு, அவருடைய குடும்ப வாழ்க்கை வரைக்கும் இஸ்லாம் ஹலால் ஹராமுடைய பகுதியை மகாபெரிய பகுதியாக பறந்து விரிந்த ஒரு பகுதியாக இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. ரசூலுல்லாஹினுடைய அழகிய ஒரு சிலபஸ் இருக்கிறது. இவ்வாறான ஒரு பாடத்திட்டத்தை, சிலபஸை உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிஞரால் முன்வைக்க முடியாது. அதுதான் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை ஹதீஸினுடைய செலக்ஷன்ல, குர்ஆனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இரண்டு அடிப்படையான பகுதிகளாக நம்ம உங்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதிதான் அதனை மேஜர் சயின்ஸ் என்பதாக அழைக்கப்படும் பெரிய அடையாளங்கள். ஹதீஸினுடைய பார்வையில 10 விதமான பெரிய அடையாளங்களை செலவாளித்தவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு அடையாளம் கூட இன்று வரைக்கும் உலகத்தில் நடைபெறவில்லை. இரண்டாவது பகுதி கண்ணியமானவர்களே, அதனை மைனர் சயின்ஸ் என்பதாக அழைக்கப்படும் சிறிய அடையாளங்களாக இருக்கின்றன. ஹதீஸினுடைய கலெக்டிவ்ல, ஹதீஸுடைய கலெக்ஷன்ல தோராயமாக 131 சிறிய அடையாளங்களை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தன்னுடைய உம்மத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 131 சிறிய அடையாளங்களையும் இன்றைய அறிஞர்களுடைய பார்வையில், இன்றைய இஸ்லாமிய அறிஞர்களுடைய பார்வையில் சுப்ஹானல்லாஹ் 85க்கும் மேற்பட்ட 90க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் இந்த உலகத்தில் சிறிய அடையாளங்கள் நடந்து விருந்துவிட்டன. கண்ணியமானவர்களே, நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. அதில் ஒரு ஹதீஸ் தான் சஹீஹ் புகாரி ஹதீஸில் ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், யக்தி அலன் நாஸி ஸமான், என்னுடைய உம்மத்தாளர்கள் பின்னால் ஒரு கால பகுதியை முன்னோக்குவார்கள். அக்கால பகுதியை என்னுடைய சமுதாயத்தவர்கள், என்னுடைய உம்மத்தாளர்கள் முன்னோக்கக்கூடிய தருணத்தில் அதில் அதிகமானவர்கள் என்னுடைய உம்மத்தாளர்களே தங்களுடைய தொழிலில், தங்களுடைய சம்பாத்தியத்தில், தங்களுடைய செல்வத்தில், தங்களுடைய பொருளாதாரத்தில் அவன் ஹலால் ஹராமுடைய கருத்தனை செலுத்தாமல் அவன் தியானத்தாக இருக்கக்கூடிய காலத்தை என்னுடைய உம்மத்தை முன்னோக்கும் என்ற பெரிய தெளிவான ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸினுடைய எஃபெக்டிவ், இந்த ஹதீஸினுடைய தாக்கத்தை, இந்த ஹதீஸினுடைய பிரதிபலன்களை சுப்ஹானல்லாஹ் இன்று பாரிய அளவில் நம் சமூகத்தில் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இன்று மாறியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அது அன்பு நபியினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையாக இருக்கிறது, அரசு சாலைகளுடைய லைஃபாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்வில் பகுதியில் மிகவுமே அளவுக்கு அதிகமாக அவர்கள் கருத்தனை செலுத்திய ஒரு மகாபெரிய ஒரு பகுதிதான் தெரியுமானவர்களே, ஹலால் ஹராமுடைய சட்டலாக இருக்கிறது, ஹலால் ஹராமுடைய பாடமாக இருக்கிறது. அன்பு நபியினுடைய வாழ்வில் நடந்த ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுக்கும் இந்த சிறியோட ஹதீஸை நகர்ந்திருக்க போதுமானது. கனிமானவர்களே, முஸ்லிமின் ஹதீஸில் ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களோடு நடந்து செல்கிறார்கள். நடந்து கொண்டு செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் திடீரென்று தன்னுடைய கால் பாதங்களை நிறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால பாதையில் ஒரு ஈச்சப்பழம் கீழே நின்றிருந்தது. கனிமார்களே, ஒரு ஈச்சப்பழம் அவர்கள் நடந்து கொண்டிருந்தவர்கள் அவ்விடத்தில் நின்று கீழே விழுந்த ஈச்சப்பழத்தை பொறுத்து தந்தை கையில் எடுப்பார்கள். சஹாபாக்கள் பின்னால் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை அது செயல் ரீதியாகவும் முன்மாதிரியாக இருக்கும், சொல் ரீதியாகவும் முன்மாதிரியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈச்சப்பழத்தை தன்னுடைய கையில் எடுத்து கூறினார்கள், சஹாபாக்களே, லௌலா அன் தகூன ஸதகா, இந்த ஈச்சப்பழம் சதகாவோடு தொடர்பான ஈச்சப்பழம் என்ற பயம் எனக்கு இல்லாவிட்டால், சதகா என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம், ஜகாத் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம், அதியா என்ற பகுதி மாத்திரம்தான் அன்பு நபியவர்களுக்கு ஹலாலாக முபாஹாக சரீரத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சஹாபாக்களே, இந்த ஈச்சப்பழம் எங்களுடைய கையில் இருக்கிறது, இது சதகாவோடு தொடர்பான ஈச்சப்பழம் என்ற பயம் எனக்கு இருக்கிறது, இல்லாவிட்டால் இந்த ஈச்சப்பழத்தை நான் என்னுடைய வாயில் வென்று சாப்பிட்டிருப்பேன். அன்பு நபியுடைய வாழ்வில் நடந்த இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்வில் அனைத்து விதமான தருணங்களில் ஒவ்வொரு ஓட்டம் லைஃபிலும் இது நம்மவர்களுக்கு போதுமானது. ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் அபூபக்கர் அவருக்கு முன்னால் இருக்கிறார்கள். ஆக விசேடமான ஷுஅபுல் ஈமான் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பசியால் வாடி போயிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய உணவு பழக்கங்கள் 2 நாட்கள் 3 நாட்கள் கடக்கும். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை. அபூபக்கர் அவர்களிடம் அவருடைய அடிமை உணவினுடைய ஒரு கட்டை எடுத்துக் கொண்டு வந்து, அபூபக்கர், நீங்கள் பசியால் இருக்கிறீர்கள், இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக கூறிய பிற்பாடு அபூபக்கர் அவங்க அந்த உணவிலிருந்து ஒரு கவலத்தை எடுத்து தன்னுடைய வாய்க்குள்ளால் வைத்தார்கள். நான் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட, நான் சாபத்தில் இருந்தாலும் கூட, அந்த குடிப்பானத்தை அந்த சாப்பாட்டை என்னுடைய வாயில் வைத்துவிட்டால் உடனடியாக என்னுடைய தொண்டை குடியை தாண்டி சென்றுவிடும். அபூபக்கர் அவர்கள் அந்த உணவு கவலத்தை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்து அடுத்த பசியினுடைய தாக்கத்தில் இருந்ததனால் அந்த உணவு கவலம் அவருடைய தொண்டை குடியை தாண்டி சென்று விட்டது. எப்பொழுதும் அபூபக்கர் அவர்கள் கேள்வி கேட்பார்கள், மனிதா, இந்த உணவை எங்கிருந்து எடுத்துக் கொண்டு வந்தார்? இந்த உணவை எங்கால் நீ சம்பாதித்துக் கொண்டு வந்தார்? அந்த அடிமை அப்பொழுது தான் பதில் கூறுகிறார், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஜாஹிலியத்து காலத்தில் இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நான் ஒரு குடும்பத்தாரர்களை பர்சனலி அவருக்கு போன சாஸ்திரம் பார்த்தேன். சாஸ்திரம் பார்த்த பிற்பாடு அந்த சாஸ்திரத்தினுடைய கூலியை பின்னால் தருவதாக எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார்கள். எனக்கு தற்பொழுது உணவாக கிடைத்திருக்கிறது, அந்த உணவை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கூறிய பிற்பாடு அவர்கள் கூறினார்கள், மனிதா, அடா அப்சனி அல்லாஹ் வரக்கூடும் அனைத்தவன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹராமாக்கிய உணவை எனக்கு கொடுத்து விட்டாய் என்று கூறிய பிற்பாடு அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் அவர்களுடைய வாழ்வில் நடந்த இந்த செயல் ரீதியான கட்டுக்களான இந்த முன்மாதிரியை கவனித்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக தன்னுடைய விரல்களையும் எடுத்து தொண்டைக்குள்ளால் செலுத்தி அவர்கள் சாப்பிட்டு அந்த உணவை வாங்கி எடுப்பதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். சொன்னார்கள், கூறியிருக்கிறார்கள்,
எந்த மனிதனுடைய உடலுடைய கதைகள், எந்த மனிதனுடைய உடம்பில் இருந்த ஒரு பொருட்கள், எந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கதை அது ஹராத்தினால் வளர ஆரம்பிக்கிறதோ அந்த உடம்பு நரகத்துக்கு தகுதியாகும் என்ற இதயத்தில் இரண்டாவது கருத்து கிடையாது. அன்பு அவர்களாக இருக்கலாம், சகாபாக்களாக இருக்கலாம், சலபுத்தாரியங்களாக இருக்கலாம். இந்த ஹலால் ஹராமுடைய பகுதியில் அளவு கடந்த முக்கியத்துவத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கனிமார்களே, முஸ்லிம்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆழமான விடயம் இருக்கிறது. அதுதான் நாம் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறது ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி. இஸ்லாம் மதுவையும் போதையும் ஹராமாக்கி இருக்கிறது ஒரு மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி. நாம் கொலையை ஹராமாக்கி இருக்கிறது ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி. இதே முறையில் இதே தோரணையில் இந்த சமூகத்தில் மகாபெரிய ஒரு பாவம் அனைவருக்கும் கொண்டிருக்கிறது. இந்த ஐவேளை தொழக்கூடிய மனிதர்களும் கூட இந்த பாவம் என்பது சர்வசாதாரணமான ஒரு பாவமாக, ஒரு தவறாக கருதப்படுகிறது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த சம்பாத்தியம், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த பணம் செல்வாக்கி, இதனை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் மனிதனுடைய வாழ்வியல் பகுதியில் ஒவ்வொரு கட்டங்களிலும் வட்டியோடு தொடர்பான செயல்பாடுகளை இஸ்லாம் முழுமையாக தடை செய்திருக்கிறது. அன்னை எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு பிரகாரம் உலகத்தில் நடைபெறக்கூடிய 100 விதமான பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் 45% பாவங்களும் தவறுகளும் குற்றங்களும் பணத்தை அடிப்படையாக வைத்து நடைபெறுகிறது. நடைபெறுகிறது. அதற்கு பின்னால பணம் அது அடிப்படையாக இருக்கிறது. அவர்களே, கொலை நடைபெறுகிறது, அதற்கு பின்னால் பணம் மையமாக இருக்கிறது. கொலை செய்தவனுக்கும் தெரியாதே நான் ஏன் அவனை கொலை செய்தேன், கொலை செய்யப்பட்டவனுக்கும் தெரியாதே நான் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன். இதே போரணையில் இருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு பாவம் தான் இன்று நம் பொருளாதாரத்தில், நம் சம்பாத்தியத்தில் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். வட்டியோடு தொடர்பான ஏற்பாடுகளை நம்மை ஈடுபடுத்துவது, வட்டியோடு தொடர்பான அறமான பகுதியை நம்மை நாம் முழுமையாக ஈடுபடுத்துவது, நம்முடைய சம்பாத்தியத்தை, நம்முடைய பொருளாதாரத்தில் வட்டியினுடைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. முன்னால் இருக்கிறார்கள். ரசூல் அவர்களுக்கு முன்னால 2 விதமான கோத்திரத்திற்கு, அந்த கோத்திரத்திற்கு முதலாவது பனு முகீரா என்பவர்கள், இரண்டாவது பனு அம்ர் என்ற கோத்திரத்திற்கு. இந்த 2 விதமான கோத்திரங்களுக்கு மத்தியிலும் ஒரு டிரான்சாக்சன் நடைபெறுகிறது, ஒரு டீல் நடைபெறுகிறது. அந்த டீல்ல வட்டியோடு தொடர்பான ஒரு செயல்பாடு கலந்திருக்கிறது. நாம் அந்த தருணத்தில் தான் வட்டியை ஹராமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் கண்ணியவர்களே. அல்லாஹ்வுக்கு முழுமையான ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தொழக்கூடியவர்களே, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களே, ஸகாத் கொடுக்கக்கூடியவர்களே, ஹஜ் செய்யக்கூடியவர்களே, இதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஜரு மா பக்கிய மினல் ரிபா, நீங்கள் வட்டியோடு தொடர்பான ஒரு செயல்பாட்டில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கூறுங்கள், இந்த தொடர்பை, இந்த உடன்படிக்கையை, இந்த டிரான்சாக்சனை, இந்த டீலை உடனடியாக நிறுத்துமாறு கூறுங்கள். நிறக்கப்பட்டது. அல்லாஹ் சொன்னான், எனக்கு அதை செய்யலாம், அதை விட முடியாது.
என்னுடைய சம்பாத்தியத்தினுடைய தொழிலில் லோன் இல்லாம எனக்கு பிசினஸ் பண்ணலாம். என்னுடைய தொழில் என்னுடைய பிசினஸ்ல எனக்கு ஓடி இல்லாம பிசினஸ் பண்ண செய்யலாம். என்னுடைய பிசினஸ் தொடர்புகள்ல கன்வென்ஷனல் பேங்க்ல இருக்கக்கூடிய வட்டியோட தொடர்புகான விடயங்கள் இல்லாம எனக்கு ரொட்டேட் பண்ணலாம். கவலையான விடயங்கள் சமூகங்கள்ல அதிகமான கிராமங்கள்ல கணவன் மனைவியை அழைத்து மனைவியுடைய நகையப்படுத்து நீ பேங்குக்கு போய் உன்னுடைய நகையை வைத்துவிட்டு பவுனிங் பண்ணிட்டு அந்த நகைக்கு உண்டான பணத்தை எடுத்துட்டு வாழ்ந்து இதுக்கு அதிகமான கிராமங்கள்ல அன்புள்ளவர்களே இன்றைக்கு வெட்கம் இல்லாத கணவன்மார்கள் வீட்டினுடைய தலைவர்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தங்களுடைய பெண்களை கன்வென்ஷனல் பேங்குகளோடும் பவுனிங் சென்டர்களோடும் அவர்கள் தொடர்புகிறார்கள். உங்களுக்கு இந்த வட்டியோட தொடர்பான செயல்பாடுகளை விடுவதற்கு நீங்கள் தயார் கிடையாதா? ஒரு மனிதன் அத்து கொலை செய்து விட்டான், ஒரு மனிதன் தினா செய்து விட்டான். அல்லாஹ் இந்த பெரும் பாவங்களுக்கு கூட இவ்வாறான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் முன்வைத்தது கிடையாது. அல்லாஹ் தினாவுக்கு கூட இவ்வாறான ஒரு போலிங் அல்லாஹ் குர்ஆன்ல வைத்தது கிடையாது. நீங்கள் படைத்தவன் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். நீங்கள் படைத்தவன் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். நீங்கள் ரசூலுல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் சவாலாக கூறுகிறேன், இதைவிட குர்ஆன்ல எச்சரிக்கையான ஒரு தண்டனை இருக்கிறதா என்பதாக ஒரு வாக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். உடனடியாக இந்த குர்ஆன் வசனம் பண்ணப்பட்ட அடுத்த கணம் பனு அம்ரு கோத்திரத்தில் சொன்னாங்க, அடைத்தவன் அவ்வாவோடு யுத்தம் செய்வதற்கு எங்களுடைய உடம்பில் சக்தி கிடையாது. கோத்திரமே, மனிதர்களே, உங்களோடு நாம் இந்த டிரான்சாக்சனை நாம் கேன்சல் பண்றோம். எங்களுடைய கேபிட்டலை நாங்க இந்த இடத்துல நாங்க போகிறோம். இந்த டிரான்சாக்சன் இந்த வீழ்ல நாம் ஈடுபட மாட்டோம். அன்புக்குரியவர்களே, தெளிவுபடுத்துகிறார்கள். மக்கள்கிட்ட கேளுங்க, இந்த குர்ஆன் வேர்ஸுக்கு கீழால இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கியாமத்துடைய நாளையில ரசூல் அவர்கள் 10 விதமான மனிதர்களுக்கு பாவம் செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் நேரடியாக வட்டியோடு தொடர்பாகிறான், அவனுக்கு மாத்திரம் தண்டனை கிடையாது. ஒரு மனிதன் வட்டிக்கு வழிபடுகிறான், அவனுக்கு மாத்திரம் அல்ல. பேனாவை எடுத்து அதில் தப்ப கலத்தி இந்த பேனாவை பயன்படுத்துகிற ஒரு நீதிக்கு சொன்னாலும் அந்த 10 பேர் அதில் வருவாங்க. என்னுடைய மொபைல் போனை எடுத்து நம்பரை டயல் பண்ணி இவனோடு நீங்க தொடர்பாக்குங்கள், உங்களுக்கு இந்த தீவை எடுக்கலாம் சொன்னா அந்த 10 பேருக்குள்ளால் வருவாங்க. சொல்றாங்க அந்த 10 பேர் நிறுத்தப்படுவார்கள். அந்த 10 பேருக்கும் கியாமத்துடைய நாளையில் ஆயுதங்கள் கையில் கொடுக்கப்படும். கையில் ஆயுதம் தாங்க பெரியவர்களே, பதில் கொடுக்கப்படும். உலகத்தில் உங்களுடைய சம்பாத்தியத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் வட்டியோடு தொடர்பாக ஈடுபட்டிருக்கிறீர்கள். அழைத்தவன் அப்பாவோடு இத்தருணத்தில் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். அன்புள்ளவர்களே, யாரும் அவர்களாக புரிந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே நாம் இக்காலகட்ட பகுதி ஒரு பயங்கரமான ஒரு காலகட்ட பகுதி நாம் இருக்கிறோம். சில வியாபார முறைகள் சமூகத்தில் ஊடுருவிருக்கிறது.
இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டங்கள் ஓடி இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது இது ஹலாலா ஹராமா. எனக்கு 1 மில்லியன் பணம் இருந்தா 1 மில்லியன் பணத்தை கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். சரியத்தில் கூறப்படும் அது முபாரகா சிஸ்டம். இஸ்லாத்தில் என்னுடைய அந்த 1 மில்லியன் பணத்தை கொண்டு போய் ஒரு மனிதனிடம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வரக்கூடிய லாபத்தை நாம் அழகான முறையில் பெர்சன்டேஜ் அடிப்படையில் அதை பகிர்ந்து கொள்வதற்கு இஸ்லாம் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கிறேன். சொல்லுவோம். ஆனா அந்த குடும்பத்திலே இதை நான் இன்றைக்கு பண்றோம். இன்னைக்கு அதிகமானவர்கள் என்னுடைய ஒரு 5 லட்சம் பணம் இருக்குது, இதை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு மாதம் மாதம் எனக்கு இவ்வளவு நீங்க தரணும், மாதம் மாதம் எனக்கு 50,000 தரணும், மாதம் மாதம் எனக்கு 20,000 தரணும். அன்புக்குரியவர்களே, முபாரகா என்ற இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்துக்கும் நாம் சமூகத்தில் செய்யக்கூடிய இந்த மகப்பெரிய தவறுக்கு மத்தியில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ரெண்டுக்கு மத்தியில வேறுபாடு. இதை புரியும். அதிகமானவர்கள் தங்களுடைய பணம் இருக்கிறது என்பதாக எத்தனையோ இடங்களில் தங்களுடைய பணங்களை கொண்டு முதலீடு செய்கிறார்கள். முதலீடு செய்யக்கூடிய இடம் இந்த சமூகத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி, ஒவ்வொரு நாளும் நீ மாதம் 10 லட்சம் தருவாய் என்றால் ஒரு நாளைக்கு நாம் 70,000 தாரோம், ஒரு நாளைக்கு நாம் 10,000 தாரோம், ஒரு நாளைக்கு நாம் 5,000 தாரோம். எங்களுடைய பணத்தை நாங்க எந்த கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எப்படியான ஹலாலான பணமா அல்லது ஹலாலான ப்ராஃபிட்டா, எந்த ஒரு முறையும் தெரியாமல் நம் பணத்தை இந்த சமூகத்தில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஹலால் ஹராமுடைய தெளிவு இல்லாம, ஷரியத்துடைய தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிறது சமூகத்தில். அவர்களில் அதிகமானவர்கள் இன்று மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஒரு 1,500 ரூபாய் நாங்க பேமெண்ட் பண்ணோம். சில டாஸ்கள் கொடுக்கப்படுகிறது. நாம் பணத்தை ஆரம்பமாக செலுத்தும் பொழுது இது திவாரோடும் கேம்பிளிங்கோடும் சூதோடு தொடர்பாக என்ற தெளிவில்லாமல் இருக்கிறோம். 5 நேரம் விடக்கூடியவர்கள் கூட அன்புக்குரியவர்களே, இந்த தெளிவை நாம் இல்லாம அந்த இடத்துல எங்களுக்கு பணம் கிடைக்கிறது, லாபங்கள் கிடைக்கிறது என்ற நிலையத்தில் நாங்க முன்னோக்கி போட்டிருக்கிறோம். சமராய்ந்த சொல்ல வர விடையா அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு வியாபார முறையில நாங்கள் கைய வச்சிருந்தாலும், எந்த ஒரு முதலீட்டுக்குள்ளா நாம் நுழைவது என்றாலும் இவர்கள் 10 அவர்கள் கூறுவார்கள், நீ பசாருக்குள்ளா நுழைவு கொண்டு மார்க்கத்தினுடைய நுழைவு இல்லாமல் நுழைந்து விடாதே. இறுதியாக விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்றேன். இது தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸை இந்த உங்கள் மேடையில் கூறினால் பொருத்தமாக இருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் இது அன்பு நபியுடைய ஹதீஸ் என்பதாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி மாஜால பதிவு செய்யப்படக்கூடிய வாயல் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கொடுக்கல் வாங்கலில் வட்டியுடைய தொடர்பை ஏற்படுத்திவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், வட்டி என்பது 70 விதமான பாவம் கிளைகளை கொண்டது. 70 விதமான பாவங்களுக்கும் குறைந்த பாவம் என்றால் சொன்னாங்க, நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு செய்வதற்கு அது ஈக்குவலாக, தன்னுடைய தாயை திருமணம் முடிப்பதற்கு ஈக்குவலாக. வட்டியுடைய பாவங்களில் ஆக குறைந்த பாவம் அது எனவே எந்த ஒரு தொடர்புகளாக இருந்தாலும், மாற்று விடயங்களாக இருக்கலாம், நாம் விடமாற்றம் அணுக வேண்டும், தெளிவை அடைந்து கொள்ள வேண்டும். வட்டி என்பது 4 விதமான வட்டிகள் இருக்கின்றன. இவன் அருள் என்பது வட்டியுடைய ஒரு வகை, இவன் நசா என்பது வட்டியுடைய ஒரு வகை, இவன் எது என்பது எட்டுடைய ஒரு வகை,
இவன் பபுள் என்பது வட்டியுடைய ஒரு பகுதி. இருக்கு. அதாவது தெளிவு எடுத்துக்கொண்டா உலமாக்கள் அன்னைக்கு இந்த பாடங்களை நாம் புரிந்து கொண்டதற்கு பாடுதான் அந்த தொழிலை நாம் ஹலாலாக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சதகா கொடுக்கிறேன், 5 நேரம் சொல்லுவேன், சதகா கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ அழகான காரியங்களை நான் செய்து கொடுத்திருக்கிறேன், என்னுடைய மனைவியின் மூலமாக குழந்தைகளின் மூலமாக எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைப்பது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு நாம் மார்க்க ரீதியாக கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பதிவு இருக்கும் என்றால் உங்களுடைய தொழிலில் ஹலாலான தொழிலா என்பதாக நீங்கள் பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொழில் ஹராம் கலந்திருக்கிறதா என்ற அந்த விடயத்தில் நீங்கள் கருத்தரை செலுத்துங்கள். எனவே நாம் இந்த விடயங்களை முழுமையாக கருத்தரை செலுத்துவோம். நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால பெரிய ஒரு மெசேஜை உங்களுக்கு முன்னால் முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. எனவே இந்த விடயங்களை நாம் முழுமையாக அவசியக்கூடிய சந்தர்ப்பத்தை கிடைக்கும். நம் அனைவர்களுக்கு போய்வாங்க. என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லா, நல்ல பாவம் செய்த கரங்களை எங்கிருக்கிறோம், நல்ல மோசமானவர்கள் அல்லா, நல்ல அநியாயக்காரர்கள் அல்லா, என்னுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லா, அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நசிவாக்கிறேன், அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நசிவாக்கிறேன், கடமையில்லாத வாழ்க்கைகளுக்கு கொடுக்கக்கூடிய யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர பிரகாசமாக்கிறேன், என்னுடைய உத்தாத்மாவுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா, அவர்களை கண்ணியப்படுத்தி விடியாதா, அவருடைய பொருளாதாரத்தில் வரக்கச் செய்து விடியாதா, யாவது அழகான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருந்தனே, யாவது முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்துள்ளனே, பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துள்ளனே, முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்துள்ளனே, முஸ்லிம்கள் பலவிதமான சிக்கல்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். அது அழகான மௌசங்களுக்கு தாயாகலாம்